விவசாயத்தையும் இயற்கையையும் போற்றும் வகையில் பஞ்சபூதம் மற்றும் நாற்று நடுதல் சிலைகள் திறப்பு. கோவை மாநகராட்சி சார்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் விவசாயத்தின் பெருமையும் முக்கியத்துவத்தையும் பறைசாற்றும் மற்றும் போற்றும் விதத்தில் கோவை ஆத்துப்பாலம் சந்திப்பில் பெண்கள் நாற்று நடுவது போல் சிலைகளையும், கோவை போத்தனூர் குறிச்சி பிரிவு சந்திப்பில் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலுமான சிலைகளை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிலைகளை திறந்து வைத்தனர். அதேபோல் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், விவசாயம் என்பது நாட்டின் முதுகெலும்பு எனவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாற்று நடுவது நிறுவப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. தாய்மையின் கருவை போல பூமியை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் இயற்கை அன்னை பூமியையே கருவாக சுமந்து இருப்பது போல் இந்த சிலையானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைகளை வடிவமைத்த சென்னையை சேர்ந்த பிளாக் ஷிப் மீடியா நிறுவனத்தினர் சதீஷ்குமார் மற்றும் மகா பிரபு இருவரும் தயாரித்துள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு கீழே இந்த சிலை வடிவமைச்சிருக்கோம். இது கார்பரேஷன் கமிஷனர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுடைய அனுமதியோட இது பண்ணியிருக்கோம். இது டிராபிக் ஐலாண்டை டெவலப் பண்ற விஷயமா கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிலையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா விவசாயத்தை இம்பார்ட்டன்ஸ் பண்ற மாதிரி, பெண்கள் நாத்து நடுற மாதிரி இது. இந்த சிலைக்கு ஸ்பான்சர் பண்ணவர் ஆர்கோல்டு திரு ரங்கசாமி அவர்கள். இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல நிறைய ஸ்டாச்சுஸ் பண்ணியிருக்கோம். இனி அதர் டிஸ்ட்ரிக்ட்லயும் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. குறிச்சி அது பஞ்சபூதம், நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதை முன்னிறுத்தி பண்ணிருக்கு அந்த ஸ்டாச்சு. அதாவது இயற்கையை நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்டாச்சு பண்ணிருக்கு. அதுவும் ஆர்கோல்டு நிறுவனர் தான் ஸ்பான்சர் பண்ணிருக்காரு. கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் 18 சிலைகள் பண்ணிருக்கோங்க. இனி 4 சிலைகள் பாக்கி இருக்கு.